வார்த்தை கொஞ்சம் முன்ன பின்ன சொன்னது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. வெல்கம் டு டே 4 இன் ஆகஸ்ட். நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேக்கில் ப்ரௌனி வச்சு ஃபர்ஸ்ட் டைமாக சேல் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதில் நான் மிஸ்டேக்காக என்ன சொல்லிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம தான் போட்டிருக்கோன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் ப்ரோ நாங்களே போட்டுட்டு தான் இருக்கோம், நாங்களும் சாப்பிட்ருக்கோம்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற விதம் வேறு மாதிரி இருந்தது, ஆனால் ஹேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற விதம் வேறு மாதிரி இருந்தது. சப்போர்ட்டர்ஸ் சொல்கிறது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு சாரியும் சொல்லியிருந்தேன். இல்லை ப்ரோ எனக்கு தெரியாது, அதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரம் சரௌண்டிங்கில் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. அதனால நான் வந்து யாரும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணேன். சரி ஓகே, பட் இப்படி சொல்லலாம், நம்ம ஸ்டால்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனில ட்ரீம் கேக் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தீங்க, இன்னைக்கு எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. கடைசி டைம்ல மழை வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டோம்னு நினைச்சா கரெக்டா 9:15 அந்த மாதிரி மழை வந்தனால எல்லாமே சேல் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ கைஸ், கண்டிப்பா தப்பு இருந்ததுன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடி தப்பு மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சின்னதா ஒரு ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் எவ்வளவு இம்பாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்தாதான் தெரியும். எனிவேஸ், ஏதாவது தப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு ப்ளேம் பண்றதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் அது உங்களுக்கு ஜஸ்ட் கமெண்டா இருக்கலாம், பட் எங்களுக்கு அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும்.